காலையில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய மளிகை கடையில் போயிட்டு அண்ணாச்சி 1/2 கிலோ பல்லடியும் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் பல்ல உடச்சிட்டு ராஸ்கல்ற அளவுக்கு டென்ஷன் ஆகிட்டார். ஜோக்ஸ் அப்பார்ட் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம வந்து விஜய் ரம்யா மாதிரி சொல்லிட்டு என்ன மேட்டர் அப்படிங்கிறத ஸ்ட்ரைட்டாக பார்த்துருவோம். ஃபினான்ஸ் யூத்து பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை கோடீஸ்வரர் ஆக்கிறதுக்கு ஒரு புதிய மெட்டல் கிடைச்சிருக்கு. அந்த மெட்டல் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அந்த மெட்டல் தான் பலேடியம் அப்படிங்கிற ஒரு மெட்டல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு இது வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லை, ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கான ஐடியாவே கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலையப்படாதீங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் அது சம்மந்தமான டீட்டெயிலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில் சொல்கிறோம். இந்த பல்லேடியம் அப்படிங்கிறது அந்த கெமிஸ்ட்ரி டேபிளில் 46வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு உலோகம். இந்த உலோகம் வந்து பிளாட்டினம் இருக்குல்ல, அந்த பிளாட்டினம்லாம் இருக்கிற குரூப்பில் இருக்கிற ஒரு உலோகம் தான். இந்த உலோகம் வந்து இன்னைக்கு உலகமே வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, எந்த அளவுக்கு கோல்டு நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டலோ, சில்வர் எப்படிப்பட்ட ஒரு மெட்டலோ, காப்பர் எப்படிப்பட்ட ஒரு மெட்டலோ, பிளாட்டினம் எப்படிப்பட்ட ஒரு மெட்டலோ, அந்த மாதிரி அடுத்த கட்டத்தில் இருக்கிற மெட்டல் தான் இந்த பல்லேடியம். பல்லேடியம் தாங்க நெக்ஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டாங்க. லில்லிபுட் தான் அடுத்தது எல்லாமே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எல்லாருமே பேசுகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த பல்லேடியத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறது சரியா இல்லையா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு நிலைமைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் ரூபீஸில் 10 கிராம் பல்லேடியம் அப்படிங்கிறது 49,602 ரூபாயா. 1803 வில்லியம் ஹைட் ஒலாஸ்டான் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் அறிவியலாளர், ஒரு கெமிஸ்ட், அவர் வந்து சவுத் அமெரிக்காவில் உட்காந்து பிளாட்டினத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது, பிளாட்டினம் ஓர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பல்லேடியம் அப்படிங்கிற ஒரு தனிமத்தை கண்டுபிடிக்கிறார். 1803 இதை கண்டுபிடிச்சி இருந்தாலும் இது வந்து எதுக்கு பயன்பட போகுது அப்படிங்கிற பல விஷயங்களை முடிவுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் 1960க்கு பிறகு தான் இதனுடைய ரியல் பர்பஸ் என்ன அப்படிங்கிறதையே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு 1970 என்ன பண்றாங்கன்னா, வாகனங்கள்ல இருந்து நிறைய புகை வெளியே வருதுல்ல, அந்த புகையில கார்பன் மோனாக்சைடு அதிகமாக இருக்கு. அந்த கார்பன் மோனாக்சைடை உறிஞ்சி எடுத்துக்கிட்டு காற்று மாசுபடாமல் தடுக்கிறதுக்கு இந்த பல்லேடியம் அப்படிங்கிற மெட்டலை பயன்படுத்தலாம் அப்படின்னு கொண்டு வந்து, அதை வந்து நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி கொண்டு வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுக்குற ஒரு முக்கியமான ஆயுதமாக இது மாறுனுச்சு. அதே மாதிரி ஹைட்ரஜனை சுத்திகரிக்கிறதுக்கும் இந்த பல்லேடியத்தை பயன்படுத்த முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் மருத்துவத்துறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு நோய்களுக்கு பல்லேடியத்தை வந்து நம்ம முக்கியமான ஒரு விஷயமா யூஸ் பண்ணலாம், பல மருந்துகள் தயாரிக்கிறது பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. முக்கியமாக டென்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு, இப்போ வந்து உங்களுக்கு சொத்தப்பல் இருக்குது அப்படின்னா நீங்கள் போயிட்டு நான் வந்து ரூட் கேனல் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு போனீங்கன்னா ஒரு செயற்கையான ஒரு பல்லு வச்சு அடைப்பாங்கல்ல, பல்லு மாதிரி ஒன்று வச்சு அடைப்பாங்க தெரியுமா, அந்த பல்லு மாதிரி வச்சு அடைக்கிற மெட்டல் இருக்குல்ல, அந்த மெட்டலை பல்லேடியத்திலிருந்து தயாரிக்கிறாங்க. அடுத்தது இந்த பல்லேடியத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உலோகம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த உலோகம் அதனுடைய தன்மையை பொறுத்து தான் அதனுடைய சிறப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து வரையறுப்பாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, எந்த உலோகம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த உலோகம் சிறப்பான உலோகம், பல விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஸ்ட்ராங் அப்படிங்கிறத எதை வச்சு சொல்கிறது, அதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட் என்னவா இருக்குது, எந்த நிலையில் அது மெல்ட் ஆகும், அது உருகும், அந்த உருகு நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில் ஹையஸ்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன். நம்மளுடைய குண்டு பல்பில் உள்ள இருக்கக்கூடிய அந்த இழைகள் இருக்குல்ல, அது டங்ஸ்டன் இழை. அந்த டங்ஸ்டன் தான் ஹையஸ்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு மெட்டல். எவ்வளோ மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டங்ஸ்டன் வந்து 3422 டிகிரி செல்சியஸ். அதாவது டங்ஸ்டனை 3422 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு உட்படுத்தும் போது மட்டும்தான் அது உருகும். அதுக்கு இடையில அது உருகவே உருகாது. ஓகேவா. அடுத்தது பல்லேடியம் வந்து 1555 அப்படின்னு இதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கு. ஸோ 1555 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு நீங்கள் பல்லேடியத்தை உட்படுத்தும் பொழுது தான் அது உருக ஆரம்பிக்கும், மெல்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆகாது. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தான மெட்டல் அப்படின்னு பல்லேடியத்தை சொல்லலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 இன்ச்சு பல்லேடியத்தை எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் 2.5 லட்சம் இழைகளாக வெட்டினா கூட அந்த ரொம்ப மைனூட்டாக நேனோ பார்ட்டிகளாக இருக்கக்கூடிய அந்த இழைகள் இருக்கு இல்லையா, அந்த இழைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வந்து நல்ல ஹீட்டை ரெசிஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இந்த பல்லேடியத்தை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக பயன்படுறது எதுக்கு, இந்த கேட்டலிக் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நச்சு வாயுக்களை, நச்சு துகள்களை உறிஞ்சக்கூடிய ஒரு பொருளாக தான் அதை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம், முக்கியமாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில். ஸோ இந்த கேட்டலிஸ்ட் கன்வெர்ட்டர் என்ன பண்ணுது,
உங்களுக்கு வந்து கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, அன்பவுண்டு ஹைட்ரோ கார்பன்ஸ், அதுக்கப்புறமா கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் கேஸ் அப்படின்ட்டு எந்தெந்த நச்சு வாயுக்கள்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே அதுவே உறிஞ்சி எடுத்துக்குது. உறிஞ்சி எடுத்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப லெஸ்ஸான அமௌண்ட்டை தான் வெளியே விடுது. அதனால தான் வாகனங்கள் அதிகமாக நம்ம பயன்படுத்தும் போதும் அந்த பொல்யூஷனுங்கிறது வந்து கட்டுக்குள்ளே இருக்குது. எங்கே கட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? அது வந்து ஒரு ஒரு லிமிட் இருக்குல்ல, அந்த லிமிட்டை தாண்டி போனால் அதெல்லாம் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் இந்த பல்லேடியம்ங்கிற மெட்டல் மட்டும் இல்லை, இந்த கேட்டலிக் கன்வெர்ட்டர் அதில் தயாரிக்கப்படலை அப்படின்னா, அதில் பயன்படுத்தப்படலை அப்படின்னா, நம்ம ஊரில் ஓடக்கூடிய எல்லா வண்டியும் கொசு மருந்து அடிக்கிற வண்டி மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மெடிக்கல் அப்படின்னு வரும்பொழுது டென்டல் சொன்னோம் இல்லையா, பல்லுக்கு கேப்பு அதெல்லாம் அதில் தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு முக்கியமாக வந்து இதனுடைய நானோ பார்ட்டிக்கலை கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபோட்டோ தெர்மல் ஏஜெண்டாக ஒர்க் ஆகுது. இந்த பல்லேடியம் ஒரு ஃபோட்டோ தெர்மல் ஏஜெண்டாக ஒர்க் ஆகுது. அதாவது லேசர் எனர்ஜியை ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணி எந்த பர்டிகுலர் செல்லில் புற்றுக்கட்டி இருக்கோ, கேன்சர் பாதிக்கப்பட்டு இருக்கோ, அதை மட்டுமே டார்கெட் பண்ணி அழிக்கக்கூடிய வேலையை செய்யறதுக்கு இந்த பல்லேடியம் யூஸ் ஆகுது. அதே மாதிரி இயர்லி கேன்சர் டிடெக்ஷனுக்காக போட்டோகாஸ்டிக் இமேஜிங் டெக்னாலஜி இருக்குல்ல, அதுக்கும் இதை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி புரோஸ்டேட் கேன்சர், பிரஸ்ட் கேன்சருக்கு செய்யக்கூடிய பிராக்கியா தெரப்பி அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்லையும் இந்த பல்லேடியம் முக்கிய பங்கு வகிக்குது. இந்த பல்லேடியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டில் அதிகமாக கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான். பட் சவுத் ஆப்பிரிக்கால இப்போ அதிகமாக மைனிங் பண்ணுறது கிடையாது. அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது சவுத் ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறம் ரஷ்யா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் கனடா, ஜிம்பாவே இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இன்னைக்கு நிலைமைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்துக்கு தேவையான பல்லேடியம்ல கிட்டத்தட்ட ஒரு 38% ரஷ்யா சப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் இந்த பல்லேடியத்துக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லா இடங்கள்லையுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டல் இல்லை. இது மைனிங் பண்ணி எடுக்கிறது பெரிய ப்ராசஸ். இந்த மாதிரி சில கண்ட்ரீஸ்ல மட்டும்தான் இது அவைலபிளாக இருக்கு, ரிசோர்சஸ் இருக்கு. ஸோ லிமிடெட் ரிசோர்ஸ் தான் இருக்கு அப்படின்னு தான் இது வரைக்கும் சொல்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பல்லேடியம் அப்படிங்கிற மெட்டலை வந்து லேப்ல எல்லாம் உருவாக்க முடியாது. எப்படி கோல்டை உருவாக்க முடியாதோ அந்த மாதிரி பல்லேடியமை உருவாக்க முடியாது. அதனால இதுக்கு நல்ல ஒரு மவுசு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெட்டல் இருக்குல்ல, கோல்டு இருக்கு, சில்வர் இருக்கு, காப்பர் இருக்கு, பிளாட்டினம், இது எல்லாமே இருக்கு இல்லையா, இந்த மெட்டலுடைய யூசேஜ் என்ன இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே தெரியும். ஃபியூச்சரில் இதோட சேர்த்து பல்லேடியத்துடைய யூசேஜ் எதுக்கு இருக்கும், எதனால குறையும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபியூச்சர் நீட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோல்டை பொறுத்த வரைக்கும் அது எப்பவுமே ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒன்று. சென்ட்ரல் பேங்க் வந்து பேக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பேக்கப் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால கோல்டுக்கு இருக்கக்கூடிய மவுஸுங்கிறது குறையாதுங்கிறது நமக்கு தெரியும். சில்வர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டலாக இருக்குது. ஸோ சில்வரில் வொலாட்டிலிட்டி இருந்தாலும் அது ஸ்ட்ராங்கான ஸ்டேபிளான ஒரு மெட்டீரியலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம். பிளாட்டினம் வந்து பல விஷயங்களுக்கு யூஸ் ஆகுது. இந்த ஆட்டோமொபைல் செக்டார்லேயும் முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. இருந்தாலும் இவி செக்டார் க்ரோ ஆகும்போது பிளாட்டினத்தினுடைய யூசேஜுங்கிறது கம்மியாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே விஷயம் வந்து பல்லேடியத்துக்கும் அப்ளை ஆகுது. காப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரிஃபிகேஷன், ஒயரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே தேவை. அது இல்லாமையும் பல விஷயங்களுக்கு காப்பர் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ பல்லேடியம் நம்ம பேசிக்கிட்டதுனால டேரெக்டாக பல்லேடியத்துக்கு வந்தோம் அப்படின்னா, பல்லேடியத்துக்கு வந்து மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவி மார்க்கெட்டுடைய பூம். இவி மார்க்கெட்டு பூமாக நமக்கு பெட்ரோல் அண்ட் டீசல் என்ஜின்ங்கிறது இல்லாமல் போகும் ஒரு காலகட்டத்தில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு வந்து அரௌண்டு 30% இவி இருக்குது. உலகம் முழுக்க பார்த்தோம்னா 30% இவி வெஹிக்கிள் இருக்குது அப்படின்றாங்க. 70% பெட்ரோல் அண்ட் டீசல் வெஹிக்கிளாக ஓடிக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய காலங்களில் பெட்ரோல் அண்ட் டீசல் வெஹிக்கிளுடைய டாமினேஷன் குறைஞ்சி இவி வந்து அதிகமாக வரும் பொழுது அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டலிக் கன்வெர்ட்டருக்கான தேவை இல்லாமல் போகும். ஓகேவா? அப்போ கேட்டலிக் கன்வெர்ட்டருக்கான தேவை இல்லாமல் போகுதுன்னா அந்த நேரத்தில் பல்லேடியத்துக்கான டிமாண்டுங்கிறது குறையும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம பார்க்கும்போது. ஆனால் இப்போ நீங்கள் டென்டல் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டோ மற்ற மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய பயன்பாடுகள் இருக்குல்ல, அந்த பயன்பாடு குறையாது. அது என்றைக்குமே குறைய போகிறதில்ல. அதுக்கு பல்லேடியத்துடைய சப்போர்ட்டு தேவை. பட் கோல்டு மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடிய மெட்டலாக இது வந்து க்ரோ ஆகிட்டே இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. அதாவது 1967 காலகட்டத்தில் பல்லேடியத்துடைய பிரைஸ் என்ன இருந்துச்சோ அதை விட 400 மடங்கு இதோட பிரைஸ் உயர்ந்திருக்கு. ஆனால் வொலாட்டிலிட்டிங்கிறது இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2021 ஏப்ரல் மாதம் 2021 வந்து பல்லேடியம் பிரைஸ் $2892 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃபாலு மறுபடி மேலே போயிட்டு 2024 நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 2024 செப்டம்பர்லாம் $1243 அப்படின்னு
கரெக்ட் ஆகிருக்கு. ஒரு பெரிய ஃபாலை மீட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடி வந்து மேலே போய் இப்போ ரீசெண்ட் டைமில், அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா $2160 மேலெல்லாம் போயிருக்கு. ஓகேவா? ஸோ $2160 மேலே போன பல்லேடியம் மறுபடியும் கரெக்ட் ஆகி இப்போ வந்து 1670 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பல்லேடியம் ஏன் கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பல்லேடியத்துக்கான டிமாண்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அதனால இந்த கரெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அமெரிக்க டாலர் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால பல்லடியத்தில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அமெரிக்க டாலரில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். அதனாலையும் பல்லடியத்துடைய ப்ரைஸ் வந்து கம்மியாகுது, கரெக்ஷன் வருது அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பல்லடியத்துக்கும் பிளாட்டினத்துக்கும் ஒரு போட்டி இருக்குது. இந்த காம்படிஷன் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இப்போது இந்த கேட்லிக் கன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் பல்லேடியத்தில் தயாரிக்கிற மாதிரி பிளாட்டினத்துலேயும் அதை பண்ண முடியும். ஆனால் பிளாட்டினம் வந்து ப்ரிஃபரபுளாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டீசல் என்ஜினில் இருக்கக்கூடிய அந்த கன்வெர்ட்டருக்கு யூஸ் ஆகுது. பட் இது பொறுத்த வரைக்கும் பல்லேடியத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகுது. இப்போது சப்போஸ் வந்து பிளாட்டினத்துடைய ப்ரைஸு பல்லேடியத்தை விட கம்மியாக இருக்குது, மார்க்கெட்டில் சீப்பாக அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பக்கம் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து திரும்பிடுறாங்க. ஓகேவா? அப்படி போகிறதுனாலையும் பல்லேடியத்துடைய ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது எல்லாம் ஓகே. இப்போ பல்லேடியத்தை வாங்கலாமா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்ன விஷயம் எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் பல்லேடியத்தை நீங்கள் வாங்குறதுக்கு, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் ஆப்ஷன் கிடையாது. ஐ மீன் இந்தியாவில்னா நீங்கள் எம்சிஎக்ஸில் போயிட்டு வாங்க முடியாது. பல்லேடியம் ETF நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ரெகுலேட்டரி ஹடல்ஸ் இருக்குது. ஸோ டிஜிட்டல் பல்லேடியம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா புல்லியன், அதுக்கப்புறம் வந்து ஆக்மோண்ட், இந்த மாதிரியான ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ETF நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வெஸ்டட், இன்மணி மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஐஎன்டி மணிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஆப்பில் வந்து இதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நேராக யூஎஸ் மார்க்கெட்டில், கனடா மார்க்கெட்டில், யூகேல ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு நீங்கள் வாங்க முடியும். இந்தியாவில் இருந்தால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பல்லேடியத்தில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது பாசா அப்படின்னு ஒரு வெப்சைட் பார்த்தேன், pasa.comனு. அதில் நிறைய டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிசிக்கல் பல்லேடியம் ஃபண்ட்ஸ் இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், யூஎஸ் மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபிசிக்கல் பல்லேடியம் ஃபண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, யூரோப்பியன் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்டு, இது வந்து டாக்ஸ் எஃபிஷியண்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. PHPD, விஸ்டம் ட்ரீ ஃபிசிக்கல் பல்லேடியம் இதோடைய பேர். லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் LSEல வந்து இது ட்ரேட் ஆகுது. இது வந்து ஒரு ETC, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் கமாடிட்டி. ஸோ நம்ம எப்படி வந்து கோல்டு பீஸ் எல்லாம் வாங்குறோமோ அதே மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு பல்லேடியத்தை பேக் பண்ணி வைப்பாங்க. அந்த கான்செப்ட்ல இது ஒர்க் ஆகும். அடுத்தது யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அபிர்தீன் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்கல் பல்லேடியம் ஷேர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்கு. இதுதான் லார்ஜஸ்ட் பல்லேடியம் ETF அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக்கு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், SBSW அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து அமெரிக்காவிலையும் யூஎஸ் மார்க்கெட்லையும் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் மார்க்கெட்லையும் இருக்குது. சிபானியே ஸ்டில் வாட்டர் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்குடைய பேர். இந்த சிபானியே ஸ்டில் வாட்டர் லிமிடெட் அப்படிங்கிறது வந்து 4868 ZACல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. GAC அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் ரேண்ட், அதாவது சவுத் ஆஃப்ரிக்கன் கரன்சியில் இந்த வேல்யூவை நம்ம சொல்கிறோம். ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ரேண்ட் வந்து இன்னைக்கு ₹5.54. ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சிபனியே ஸ்டில் வாட்டர் அப்படிங்கிற கம்பெனி இருக்குல்ல, இவங்க வந்து லார்ஜஸ்ட் பல்லேடியம் குரூப் மெட்டல் எல்லாத்தையுமே மைன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. நிறைய இடங்களில் மைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான ஸ்டாக்காக இது இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டாக்கை இந்த pasa.com வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே pasa.com இன்னொரு டீட்டெயில் நம்ம கொடுக்குறாங்க. அதாவது அமெரிக்கன் மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் பல்லேடியம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய டேக்ஸ் பிரச்சனை வரும். 40% வரைக்கும் அந்த கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் லெவி பண்ணுறாங்க நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது. அதனால இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் போயிட்டு பல்லேடியம் வாங்குறது சிறந்தது கிடையாது, உகந்தது இல்லை அப்படின்றாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் யூரோப்பியன் எக்ஸ்சேஞ்சஸ், அதாவது லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருக்கலாம், இல்லைனா ஸ்விஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் வாங்கும்பொழுது இந்த டேக்ஸ் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது, நல்ல லாபம் பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பல்லேடியம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் 10 எக்ஸ்சேஞ்சஸில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா US இருக்குது, UK இருக்குது, அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து, ஹாங்காங், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், கனடா, நெதர்லாந்து, ஜப்பான் அண்ட் சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வாங்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முடிஞ்சால் நீங்கள் இந்த வெப்சைட் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த வெப்சைட்டுக்கான விளம்பரம், ஸ்பான்சர் அப்படிலாம் கிடையாது. ரேண்டமாக தேடிட்டு இருக்கும்போது இந்த டீட்டெயில் அதில் கிடச்சிது, அதனால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பல்லேடியத்தை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதனால் அதை நீங்கள் மைண்டில் வச்சுங்க. பட் கோல்டு அளவுக்கு எக்காலத்துக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு மெட்டலாக பல்லேடியம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அது இருக்காது. ஏன்னா ஈவி வந்து ஒரு மெயினான விஷயமா இருக்குது. ஈவியோடைய பூம் வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது பல்லடத்துடைய டிமாண்டுங்கிறது குறைய ஆரம்பிக்கும். இன்னொன்று, இந்த பக்கம் மெடிக்கலுக்கு பல்லடத்தோட தேவைங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிப்போம். இதில் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதாக இல்லை. ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை எடுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.